ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் மிஸ் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் படத்துக்குள்ளே போகலாம். இது ஒரு தெலுங்கு படம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோட வீட்டில் தான் இருக்காங்க. எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஹாரர் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட பேய் இருக்கிறதுலாம் உண்மையாடா, நம்ம கண்ணுக்கு மட்டும் பேயே தெரிய மாட்டேதுன்னு சொல்லி பேயை பற்றின டாப்பிக்கில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு யூடியூப் சேனலில் இருக்க வீடியோவே ஒரு ஃப்ரெண்டு போட்டு காமிச்சு, இவன் பேசுகிறது கேள, நம்மளுக்கு க்ளோஸ் ஆனவங்க யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்க மேலே நம்ம அதிக அன்பு வச்சுருந்தோம்னா அவங்களோட ஆன்மா கிட்ட நம்ம பேச முடியும்னு இவன் சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு பேயை பற்றியே தான் இன்றைக்கி டாபிக் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வீடியோலாம் பார்த்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஹீரோட மொட்டை மாடியிலே 4 பேரும் படுத்து தூங்குறாங்க. ஹீரோ தூங்கும்போது ஹீரோக்கு ஒரு கனவு, அவர் ஏதோ ஒரு பனி பிரதேசத்தில் இருக்க மாதிரியும் அதில் இவர் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ தூரத்தில் ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த பனியெல்லாம் வச்சு ஒரு பொம்மை செஞ்சிகிட்ருக்கு. அப்போயும் அவர் அந்த குழந்தைய பார்த்து சிரிச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டு தான் இருக்கார். பார்த்தா தூரத்தில் பனி அப்படியே சரிஞ்சு வந்துகிட்ருக்கு. கரெக்டாக அந்த குழந்தை நிற்கிற இடத்த நோக்கி தான் வந்துகிட்ருக்கு. இவரும் வேகமாக ஓடி போய் அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றலான்னு பார்க்குறாரு. அதுக்குள்ளே அந்த குழந்தைய பனி மூடிடுது. இந்த கனவோட முழிச்சு பார்க்குறாரு. சரி, இதெல்லாம் கனவான்னு சொல்லிட்டு முழிச்சவர் ஆப்போசிட் மாடியில் ஹீரோயின் துணிக்காய வச்சுருக்கதை பார்த்தோன்னே இவருக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு போல். அப்போலேருந்தே இவர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஹீரோயின் தான் கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து பேசுகிற மாதிரியே ஹீரோயினை வர்ணிச்சிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் செருப்பு தூக்கி காமிச்சோன்னா அப்படியே இவரும் கண்டுக்காத மாதிரி திரும்பிடுறாரு. சரின்னு இப்போ தான் ஹீரோவும் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னடா எங்கள் கூட தான் தூங்கிட்டு இருந்தேன், எப்போ எழுந்திரிச்சு கிளம்புனான்னு கேட்கும்போது, இல்லைடா அண்ணன் ஃபோன் அடித்தாரு, அதான் நான் வேகமாக கிளம்பிகிட்டு இருக்கேன், நீ எழுந்திரிச்சிட்டேனா சீக்கிரம் வான்னு சொல்லி எங்கேயோ கூப்பிட்றாரு. இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஊரில் இருக்க ஒரு பெரிய ஆள் இப்போ வந்து கட்சியில் நிற்கிறார் போல். எலெக்ஷன் வரப்போகுது, இந்த எலெக்ஷனில் எப்படியாவது சீட்டை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷனுக்கான வேலையெல்லாம் மும்மரமாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டது கூட எதுக்குன்னா, எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் ஊரில் ஏதாவது போட்டி கீட்டி வச்சு ப்ரைஸ் மணியெல்லாம் அதிகமாக கொடுங்க, எல்லோரும் நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுற மாதிரி அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே சேர்னு சொல்கிறாரு. அப்புறம் எலெக்ஷன் வர நேரத்தில் எங்கேயும் பிரச்சனைக்கு இது பண்ணிடாதீங்கடா, பார்த்து எல்லா இடத்துலையும் நல்ல விதமாக நடந்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த அரசியல்வாதிக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்ன சொன்னாலும் செய்கிற மாதிரி, அதுக்கு காசும் இவர் கொடுப்பார் போல். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பாவை பற்றி எந்த டீட்டெயிலுமே சொல்லலை. இப்படி ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி போட்டி கண்டக்ட் பண்ண போகிறாங்களாடி, அதுக்கு ப்ரைஸ் மணி 50,000 சொல்லியிருக்காங்க, அதில் மட்டும் நம்ம ஜெயிச்சா ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாண்டி, அந்த மணியை வச்சு நம்ம படிப்பு கிடிப்புக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின்மே சரி நானும் விளையாட வரேன்னு ஒத்துக்கிறாங்க. அந்த போட்டியை கண்டக்ட் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் தான். ஹீரோயின் விளையாடுறதெல்லாம் பார்த்து ஹீரோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோனோட டீம் தோற்று போயிடுது. ஹீரோவுக்கும் கொஞ்சம் வருத்தம், ஹீரோயினுமே கவலைப்படுறாங்க, இப்படி தோற்று போயிட்டோமேன்னு சொல்லிட்டு. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சரி பரவாயில்ல விடுடின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ போய் கிரிக்கெட் விளையாடுறாரு. அப்போ அந்த பால் கரெக்டாக நடந்து போன ஹீரோயினோட தலையில் பட்டு பயங்கரமாக அடிபட்டுருது. ஹீரோயினையே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஹீரோக்கு பயம், ஹீரோயின் நம்ம மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களோ என்னமோன்னு. எலெக்ஷன் வர டயத்தில் அண்ணன் வேறு எந்த பிரச்சனையிலையும் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னாரே, கம்ப்ளைண்ட்டுக்கு எதுவும் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. சரி பழத்துக்கு எது வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்காக ஹீரோ வராரு. ஒரே ஒரு அன்னாசி பழத்தை வாங்கிட்டு வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. இது மாதிரி தெரியாமல் உங்க மேலே பட்டுருச்சுங்க, என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் இது கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் இவர் நல்ல விதமாக பேசிட்டு தான் போகிறாரு. ஹீரோயினுக்குமே ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், அவங்களும் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேணான்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் போகும்போது நர்ஸு ஒருத்தவங்க ஹீரோயின் முகத்தை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹீரோயின் போனதுக்கப்புறம் வெளியூரில் இருக்க ஏதோ ஒரு டாக்டருக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க. டாக்டர், நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தவங்கள நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றின டீட்டெயிலாம் அந்த டாக்டருக்கு சொல்ல, அவரும் அவங்களோட அட்ரஸ் என்னன்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு வைக்கிறாரு. எதுக்குடா இந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தாருன்னு தெரில, போக போக தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில் அந்த அரசியல்வாதி போய் ஒரு ஜோசியரை பார்க்குறாரு. இந்த தடவை நான் எலெக்ஷனில் ஜெயிச்சிருவேனா, எனக்கு மினிஸ்டர் சீட்டு கிடச்சிருமான்னு கேட்கும்போது அதுக்கு அவர் வந்து ஏதோ பரிகாரம் இந்த இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் நமக்கு காட்டல, பின்னாடி காட்டுவாங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வழக்கம் போல் ஹீரோட ரூம்லேயே உட்காந்து பேசிக்கிட்டு தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா என்னை நம்பி ஒரு 10 பைசா கூட தரமாட்டாரா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வெக்ஸ் ஆகி வெளில
வந்துடுறாரு. அங்கே வந்த ஃப்ரெண்டோ ஏன்டா சோகமாக வந்து இங்கே நிற்கிறேன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியாத டாப்பிக்கை நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, உங்களுக்குலாம் அம்மா அப்பாலாம் இருக்காங்க, எனக்கு அம்மா அப்பா யாருன்னே தெரியாது, என்னை இந்த அரசியல்வாதி என்னன்னு தான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து தெரியும், இவர் தான் எனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காரு, அந்த வருத்தத்தில் வந்துட்டேன்டான்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸோ கவலைப்படாதடா நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் உனக்கு இருக்கோன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க ஹீரோவை. இதுக்கிடையில் ஹீரோயினை பற்றின டீட்டெயில் வந்து ஒரு டாக்டருக்கு நர்ஸு சொன்னாங்க இல்லையா, அந்த நர்ஸு சொன்ன அட்ரஸில் இப்போ வந்து இவர் நிற்கிறாரு. எப்போவுமே ஹீரோ வந்து காலையிலே வந்து ஹீரோயின் வீட்டில் பார்த்துட்டு தான் போவார், ஹீரோயினுக்கு இது கோலம் போட வெளில வரப்போ சும்மா சைட் அடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு. அப்படி இவர் வரும்போது டாக்டர் வந்து வெளில நிற்கிறாரு. நீங்கள் யார் சார் புதுசாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ டாக்டர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது, இல்லை என் ஒய்ஃபு இங்கே தான் இருக்காங்க, என் கூட நடந்த சண்டையில் ஒரு தடவை கோச்சிட்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் உங்களை தேடி கண்டுபிடிக்கவே முடியல, இப்போ தான் கண்டுபிடிச்சேன், அதான் பேசுகிறதுக்காக நிற்கிறேன்னு சொல்லும்போது கரெக்டாக இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்துடுது. அதை கேட்டுட்டு அந்த அரசியல்வாதி வீட்டுக்கு வந்தால் இந்த அரசியல்வாதியோட சொந்த தம்பியை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ விசாரித்து பார்த்ததில் ஒருவேளை எதிர்கட்சியை சேர்ந்தவங்க கூட கொண்டிருக்கலான்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க, யார் கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பயங்கர டவுட்டு, யாரா இது எலெக்ஷன் டயத்தில் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஹீரோக்குமே கொஞ்சம் வருத்தம், ஏன்னா அரசியல்வாதியோட தம்பி கூட ஹீரோ நல்லா க்ளோஸாக பழகியிருப்பார். இதெல்லாம் ஒரு பக்கெட்டு இருக்கட்டும், ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாவது இந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பமாக வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஹீரோயின் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெங்கெல்லாம் இவரும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அப்போ தாங்க ஹீரோயின் ஒரு பேட்மிண்டன் பிளேயர்னே தெரியுது. இவங்க இன்னும் ஹையர் லெவலில் போய் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண கொஞ்சம் 3 லட்சம் போல் காசு தேவைப்படுது, அதுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்கங்கிற விஷயமும் ஹீரோக்கு தெரியுது. இங்கே அந்த அரசியல்வாதியை காட்டுறாங்க, தம்பி இறந்து போயிட்டானேங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் அடுத்து ஒரு எப்படியாவது இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ மாந்திரிக பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து எப்படியாவது ஹீரோயினுக்கு தேவையான அந்த 3 லட்சம் பணத்தை வந்து நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதை பற்றி ஹீரோயின்கிட்டையுமே சொல்ல வராரு. ஹீரோயின் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. அந்த டாக்டர் உள்ள அவங்க அம்மா கிட்ட வேற ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. சரி குடும்ப பிரச்சனையில் கோவமாக இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு இப்போ நேராக ஃப்ரெண்டை பார்க்க வராரு. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு எப்படியாவது ஒரு 3 லட்சத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும்டா, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு, நம்ம என்னன்னாலும் பார்ப்போங்கும்போது அப்போ தான் ஃப்ரெண்டு ஒன்று சொல்கிறாரு, நம்ம அரசியல்வாதி அண்ணன் கீழே நிறைய இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு, நம்ம அவரோட பொருளை இல்லீகலாக வெளில டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத பொருளை நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும், அந்த வேலை வேணால் நம்ம பண்ணலாமான்னு கேட்க ஹீரோவுமே ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு இந்த வேலையாக ஒரு 3 நாளாக வெளியூரில் அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வேலையை முடிச்சுட்டு இவங்களுக்கு கமிஷனாக ஒரு 1.5 லட்சம் கிடச்சிருக்கும். அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஊருக்குள்ளே வந்து பார்த்தா ஹீரோனோட வீட்டில் யாரையுமே காணும், வீடு பூட்டி இருக்குது. அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது தான் தெரியுது 3 நாளாக அவங்க வீடு பூட்டியே தான் கிடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் அவங்க எங்கேயாவது ஊருக்கு இது போயிருப்பாங்க, இல்லைனா பணம் ரெடி பண்ணுறதுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. இப்போ ஹீரோக்கு 3 லட்சம் பணம் தேவைப்படுது, ஆனால் 1.5 லட்சம் தான் கிடச்சிருக்கு. இன்னும் 1.5 லட்சம் வேணும் இல்லையா, அதனால் அந்த அரசியல்வாதிக்கிட்டே போய் கேட்கலாம், அவருக்காக தான் நம்ம நிறையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேட்டால் தருவார்னு சொல்லி அரசியல்வாதியை போய் பார்க்குறாரு. அண்ணன் எனக்கு கொஞ்சம் ஒரு 1.5 லட்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது, அது கண்டிப்பாக தரேன்டா, அதுக்கு முன்னாடி இந்த பிங்க் கலர் பார்சலை பத்திரமா வச்சுட்டு நான் கேட்கும்போது கூட இப்போ போலீஸ் ஏதோ ரைட்லாம் வராங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நீ பத்திரமா வச்சுக்கோ, நீ பணம் உனக்கு நீ எப்போ கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோவை அனுப்பிவிட ஹீரோவும் அந்த பார்சலை வாங்கிட்டு வர்றாரு. அப்போ தான் ஹீரோட ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறாரு, இதே என் வீட்டுக்கும் போலீஸ் ரைடு வராங்களாண்டா, அதனால் கண்டிப்பாக உன் வீட்டுக்கும் வருவாங்க, அதனால் நீ ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த பார்சலை வேறு பத்திரமா வச்சுக்கணும், நம்ம வீட்லேயும் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது, ஹீரோயின் வீடு 3 நாளாக பூட்டியே தானே இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அங்கே போய் வைக்கலான்னு சொல்லிட்டு எப்படியே பேக் சைடு வழியாக ஏறி குதித்து உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோயின் உள்ளே இருக்காங்க. ஹீரோவே பயந்து போயிடுறாரு. டக்குன்னு இவங்களை பார்த்த உடனே எதுக்கு உள்ளே பூட்டிட்டு உள்ளே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் இப்போ சொல்ல நேரம் இல்லை, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற வழியை மட்டும் பாருன்னு அவங்க அதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரரை ஃபோன் அடிக்க எங்கடா இருக்கேன்னு கேட்கும்போது ஃப்ரெண்டுக்கார்ட்ட எல்லாத்தையுமே ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி அண்ணன்ட்ட 1.5 லட்சம் பணம் கேட்க போனேன், அவரும் ஒரு பிங்க் கலர் பார்சலை கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னார், ஸோ என் வீட்லேயும் ரைடு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஹீரோயின் வீட்டில் தாண்டா இருக்கேன்னு சொல்ல, சரி நீயும் அங்கேயும் வந்துடுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் கூப்பிட ஃப்ரெண்டும் அங்கே வராரு. ஸோ டேபிளில் இருக்க பிங்க் கலர் பார்சலையும் பார்க்குறாரு. ஃப்ரெண்டுக்காருமே அந்த பார்சலை அவர் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாரு, ஏன்னா ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்கனால அதில் எங்கேயாவது விட்டுரு தொலைச்சிருக்குது போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாரு. ஹீரோவுக்கு என்னடா இது மேலே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோயினோட அம்மாவும் இறந்து போய் கிட்டத்தட்ட பாடி ஓரளவு அழுகி போயிடுச்சு. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தது யாரான்னு சொல்லிட்டு கீழே எட்டி பார்த்தா கீழே ஹீரோயின் நிற்கிறாங்க.
இப்போ தாங்க ஹீரோவுக்கு புரியுது இவ்வளோ நேரம் நம்ம ஆவிக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தவர் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும் இல்லையா இவர் இங்கே தான் போனான்னு சொல்லிட்டு. ஹீரோ ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கு வராதனால ஃப்ரெண்ட்ஸ் சந்தேகப்பட்டு ஹீரோனோட வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா இவர் மயக்கம் போட்டு கலப்பாடு. பத்தாவதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் இறந்து கிடக்கிறதையும் பார்த்து போலீஸ்க்கும் இவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் வந்த போலீஸோ ஹீரோவை தான் சந்தேகப்படுறாங்க, இறந்து போன வீட்டுக்குள்ளே இவர் எப்படி போனார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் இறந்து 3 நாள் கிட்ட ஆயிடுச்சுன்னொன்னே ஹீரோவுக்கு பயங்கர அழுக வேதனை. நமக்கு யாருமே இல்லைன்னு நினச்சோம், இவளை கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம குடும்பமாக வாழலான்னு நினச்சோம், இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுகிறாரு. அப்புறம் இறுதி ஊர்வலத்துக்கு போய் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுமே கலந்துக்கிறாங்க. அப்போ தாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மட்டும்தான் ஹீரோயினை ட்ரை பண்ணிட்டு இருந்தாருன்னு நினச்சோம் இல்லையா, அதுதான் இல்லை. ஹீரோயினுக்குமே ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஹீரோ கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோ நம்மளை உண்மையாக லவ் பண்ணுறாரா, நம்மளை ஏற்றுக்கிறாரான்னு தெரியலையேங்கிற சந்தேகத்தில் அவங்க லேட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு இன்னும் வருத்தம், அந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே போலீஸ்கிட்ட போகிறாரு. இந்த உன்னே தான் ப்ரைம் சஸ்பெக்டாக வச்சுருக்கோம், இதில் நீ வந்து ஹெல்ப் பண்ணுறங்கிறியன்னு சொல்லிட்டு போலீஸும் கேட்க, இல்லை சார் ஹீரோயினோட வீட்டுக்கு அடிக்கடி ஒருத்தர் வருவார், நான் ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு, அநேகமாக அவர் ஹீரோயினோட அப்பாவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவர் வந்த கார் நம்பர் கூட எனக்கு தெரியும், நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்ல, அந்த கார் நம்பரை வச்சு அந்த டாக்டரோட அட்ரஸை பிடிச்சி அந்த டாக்டரே போய் பார்த்தா ஹீரோயின் என்னோட ஒய்ஃபு, அவங்களுக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே ஹீரோக்கு மனசே விட்டு போயிடுது, பக்குன்னு ஆயிடுது. இப்போ தாங்க டாக்டர் அவர் சைடு இருக்க ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. ஹீரோனோட அம்மாவுக்கு ஏதோ பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக இவரோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பாரு. ஆனால் இவங்களுக்கு அந்த அளவு பண வசதி இருக்காது, டாக்டர் தான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருப்பாரு. பத்தாயிரத்துக்கு டாக்டருக்கு வேற ஒரு பையன், அவனுக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான். இதனால அவரோட ஒய்ஃப்மே டிவோர்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ ஹீரோயினை இந்த டாக்டருக்கு பிடிச்சிருக்கனால ஹீரோயின் கிட்ட இந்த டாக்டரே போய் கேட்குறாரு, இந்த மாதிரி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பொறுமையாக சொல்லுங்கன்னு சொல்ல. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னால் உயிர், உன்னோட ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, ஹீரோயினோட கிட்னி என் பையனுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக என் பையனுக்கு கிட்னி தருவாங்கன்னு நான் நினச்சேன், அதுக்கான டாக்குமெண்ட்லாம் அவங்களுக்கு கேட்காம ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அதான் அவங்க ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு, உங்கள் பையனுக்கு என் பொண்ணு கிட்னி கொடுத்தா அவளோட ஸ்போர்ட்ஸ் கரியர் வீணாயிராதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, போலீஸ் இப்போ டாக்டரை சந்தேகப்படுறாங்க. ஸோ உங்கள் பையனுக்கு கிட்னி வேணுங்கிறதுக்காக அவங்கள கொலை பண்ணியிருக்கீங்க ரைட்டான்னு கேட்கும்போது, என்ன சார் இப்படி லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறீங்க, அப்படி கிட்னிக்காக தான் நான் கொலை பண்ணியிருந்தேன்னா அவங்க பாடியில் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 2 கிட்னி இருக்கே, நான் எப்படி கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு போலீஸ்க்கு வந்து எந்த லீடும் கிடைக்கல. இவரை விசாரிக்க வந்து என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்பி போகிறாங்க. ஹீரோவுக்கு பயங்கர வருத்தம், போய் இந்த வயசானவனையா ஹீரோயின் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹீரோக்கு மனசு கேட்கல, இந்த டாக்டர் தான் ஏதாவது பண்ணியிருப்பாரோன்னு இவருக்கு உள்மனசில் சொல்லிகிட்டே இருக்குது. அதனால் இவர் ஒரு 1.5 லட்சம் முன்னாடி கிடச்சது இல்லையா, அந்த காசை வச்சு ஒரு கன்று வாங்குறாரு இல்லீகலாக. அடுத்து டாக்டரையும் ஒரு 2-3 நாள் அவருக்கே தெரியாமல் அவர் போகிற எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ டாக்டர் ஒரு உமனைசருங்கிறது ஹீரோக்கு தெரிய வருது. அங்கே இருக்க நர்ஸுக்கிட்டையெல்லாம் இவர் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவன் மேலே இன்னும் சந்தேகம் அதிகமாகறனால டாக்டரை வந்து கன் பாயிண்டில் கிட்னாப் பண்ணுறாரு. ஸோ அவர் வீட்டுக்கு, டாக்டரோட வீட்டுக்கே அழைச்சிட்டு போய் டாக்டரை கட்டி போட்டு, சொல்லு உண்மை எல்லாத்தையும் சொல்லலைன்னா நான் அவனை இப்பே கொன்றுவேன்னு சொல்கிறாரு. டாக்டர் அப்பயும் நான் ஹீரோயினை எதுவுமே பண்ணலைன்னு தான் சொல்கிறாரு. அப்போ இன்னொரு ஆடியோ மெசேஜை ஹீரோ போட்டு காமிக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டரோட பையன் ஹீரோயின் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ஸோ ஹீரோயின் உங்கள் பையனுக்கு கிட்னி தராதனால தானே உங்கள் பையன் இறந்துட்டாங்கிற கோவத்தில் நீங்கள் தான் கொலை பண்ணியிருப்பீங்க, உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையான்னு சொல்லி கன் பாயிண்டில் இன்னும் மிரட்டும், வேறு வழி இல்லாமல் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டரும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹீரோயினோட அம்மாவுக்கு தலையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஹீரோயினோட கிட்னி மேட்ச் அவங்க பையனுக்கு மேட்ச் ஆகுறதுன்னு தெரிஞ்ச உடனே தான் நாங்கள் இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டோன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீரோட தலையில் யாரோ வந்து அடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா இந்த டாக்டரோட ஒய்ஃபு தான். ஸோ இப்போ டாக்டரோட ஒய்ஃபு ஹீரோவையும் கட்டி போட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன, அவள் எப்படி செத்தான்னு தானே தெரியணும், நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக்டரோட ஒய்ஃபும் பையனை காப்பாற்ற முடியல, இன்னும் கிட்னி மேட்ச் ஆகுற மாதிரி யாருமே கிடைக்கலேன்னு
அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம பையன் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம இறந்துடலான்னு நான் சூசைட் பண்ணுற வரைக்கும் போயிட்டேன். அப்போ தான் ஹீரோயினோட கிட்னி வந்து மேட்ச் ஆகிறத என் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம வலையில் சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் கொடுத்தேன். இவர் ஒரு சிங்கிள் பேரண்ட் மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி இவர் மேலே ஒரு பாவத்தை க்ரியேட் பண்ணணும். பத்தாவதுக்கு அவங்க அம்மாவுக்கு இலவசம் இல்லாத பிரச்சனை இருக்க மாதிரி சொல்லி இலவசமாக சிகிச்சை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இன்னும் நம்ம உதவி பண்ணுற மாதிரி நம்ம மேலே நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வளோ ஸ்கெட்சும் போட்டோம். கடைசியில் கல்யாணம் வரைக்குமே வந்துருச்சு. ஸோ அம்மாவை அந்த குழந்தைக்கு இவ வந்து ஒரு ஸ்டெப் மதராக ஆகிட்டா கண்டிப்பாக கிட்னி தருவாங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னல் ட்ராமாவை நாங்கள் க்ரியேட் பண்ண பார்த்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் என் பொண்ணோட கரியர் முக்கியம், கிட்னி கொடுத்தா விளையாட முடியாது, அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னோட பையன் உயிருக்கு போராடுற நிலைமையில் இருக்கான்னு தெரிஞ்சுமே எங்கள்கிட்ட சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பையனை எவ்வளோ காப்பாற்ற ட்ரை பண்ணி அவன் இறந்துட்டான். ஸோ என் பையனுக்கு கிட்னி கொடுக்காம அவன் சாகுவுக்கு காரணமான அவங்கள நான் சும்மா விட்டுருவேனா? அதனால தான் அவங்க வீட்டுக்கே போய் நான் அவங்கள அடித்தே கொண்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டரோட ஒய்ஃப் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி மழை பெய்கிற நேரத்தில் ஒதுங்கிறதுக்கு வந்த மாதிரி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா தனியாக இருக்கிறத பார்த்தோன்னே சுத்திலால் அடித்து கொண்டிருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினும் ஸ்போர்ட்ஸு ப்ராக்டிக்ஸ்க்கு போனவங்க வந்திருப்பாங்க. அவங்களையும் போட்டு சுத்திலெல்லாம் அடின்னு அடித்து உனக்கு கிட்னி 2 கிட்னி இருந்தால் தான் நீ ஸ்போர்ட்ஸ் விளாட முடியும்னு சொல்லிட்டு என் பையனுக்கு கொடுக்காம இருந்தேல்ல, இப்போ நீ 2 கிட்னியோடு இறந்து போய் வானத்தில் போய் விளாட்றேன்னு சொல்லிட்டு நான் தான் அவளை அடித்தே கொடூரமாக கொண்டேன் போதுமா உனக்குன்னு சொல்லி ஹீரோவை கேட்க ஹீரோவுக்கு பயங்கர கோவம். உங்கள் பையன் இறந்துட்டானா அவனுக்கு விதி அவ்வளோதான், அதுக்குன்னு வாழ வேண்டிய ஒரு பொண்ணை இப்படி கொண்டிருக்கீங்களே, உங்களுக்கே மனசாட்சி உறுத்தலையான்னு சொல்லிட்டு எப்படியோ கன்னை அவங்கக்கிட்டேருந்து வாங்கி இவர் அவங்கள லாக் பண்ணி 2 பேரையுமே கட்டி போட்டு இந்த இன்ஃபர்மேஷனை போலீஸ்க்குமே சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் அவங்க கூட வேலை பார்க்குற இன்னொருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே ஹீரோ தான். அவர் இவ்வளோ வேலையும் பார்த்தது அவர் தான், ஆனால் பாராட்டு மட்டும் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்ல இப்போ அவர் எங்கே சார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட இருக்க இன்னொரு லேடி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்க அதுக்கு போலீஸ் ஆஃபீஸரும் இந்த மாதிரி இந்த கேஸை நான் என்னைக்கு க்ளோஸ் பண்ணேன்னா அன்றைக்கே அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. என்னது ஹீரோ இறந்துட்டாரான்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கே சீனை கட் பண்ணால் அந்த அரசியல்வாதியை காட்டுறாங்க. இன்றைக்கி தான் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் போல் கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அவரை பார்க்குறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோவை எதுக்கு நான் உன் தம்பியை நீயே கொன்னேன்னு கேட்கும்போது எப்பட்றா உனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு இந்த அரசியல்வாதியை எல்லா ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்கிறாரு. இவர் வந்து இந்த தடவை எப்படியாவது எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போய் ஒரு மந்திரவாதியை பார்த்துருப்பார் இல்லையா, அவரு தான் இதை சொல்லியிருப்பாரு, நீ ஜெயிக்கணும்னா உன் கூட பிறந்த ஒரு ரத்த பந்தம் சகோதரர்கள் யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் நீ உன் கையால் கொண்டுட்டு அந்த ஆயுதத்தை கொடுத்தீங்கன்னா அந்த ஆயுதத்தை வச்சு நான் மந்திரம் பண்ணுவேன், கண்டிப்பாக நீ அதை பண்ணியாச்சுன்னா நீ தான் இந்த தடவை மினிஸ்டர் போஸ்ட்டில் உட்காருவேன்னு சொன்னதுக்கப்புறமா தான் இவர் அவரோட தம்பியே கொண்டுட்டு அந்த ஆயுதத்தை கொண்டு போய் பூஜை பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த பூசாரி இன்னும் உன் கூட பிறந்தவங்க இருக்காங்க அவங்களையும் தேடி கொள்ளுன்னு சொல்லும்போது தான் என் அப்பா கிட்ட விசாரிக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணோட இல்லீகல் அஃபேர் இருந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிய வந்தது. அதை எங்கள் அப்பா மூலியமாக விசாரிக்கும் போது அது வேறு யாரும் இல்லை ஹீரோயின் தான் சொன்னோன்னே ஹீரோயினை கொள்ளலான்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் இறந்து கிடந்தாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோவோ என்னதான் இருந்தாலும் நீ ஹீரோயினை கொல்லலைனாலும் அவளை கொல்லணும்னு நினச்சிருக்க, பத்தாயிரத்துக்கு உன் தம்பியும் கொண்டிருக்கு, இது தப்பு தானேன்னு கேட்கும்போது சரிடா நான் பண்ணது தப்பாகவே இருந்துட்டு போட்டு என்னை கொண்டுட்டு நீ இங்கேருந்து வெளில போயிருவியான்னு கேட்க ஹீரோட கண்ணே அப்படியே ரெட்டாக மாறுது. ஆக்சுவலி வந்திருக்கிறது ஹீரோ கிடையாது, ஹீரோட ஆத்மா தான். ஸோ அந்த அரசியல்வாதியையும் கொண்டுடுறாரு ஆவியாக வந்து. அதுக்கப்புறமா தான் ஹீரோ எப்படி இறந்தாருங்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கும் பார்த்தீங்களா, பனிப்பிரதேசத்தில் ஒரு குழந்தை பனி சரிவில் இறந்து போன மாதிரி. அந்த குழந்தை இப்போ நடு ரோட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பொண்ணோட கனவு தானே நமக்கு வந்தது. அப்போ இந்த குழந்தைக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்க போதான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த குழந்தைய வந்து ஒரு லாரி மோதிர மாதிரி வரும். ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக இவர் குறுக்க போய் அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு இவர் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பார். ஸோ அந்த டாக்டரோட ஒய்ஃபையும் பிடிச்சி கொடுத்த அன்னைக்கே இவர் இறந்து போயிருக்காரு. இவ்வளோ நேரம் அந்த அரசியல்வாதியை வந்து கொன்னதெல்லாம் இவரோட ஆவி தான். இதோட காமிச்சு இந்த படத்தையும் பிடிக்கிறாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்திருந்தாங்க. டைம் இருந்தால் இந்த படத்தை பாருங்கள், தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.